Hey guys, Assalamu alaikum. So இந்த ரமதான் சீரிஸ்ல இஃப்தாருக்கு நல்ல ரெஃப்ரெஷிங் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். தபகத் ஜூஸ். ஸோ இது ஒரு அரபியன் ட்ரிங்க். பார்க்கவே நல்ல டெம்டிங்கா இருக்குல்ல, டேஸ்ட்டுமே நல்ல யம்மியா இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ இது 3 லேயர்டா செய்யக்கூடியது. கிட்ஸ்க்குலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் லேயருக்காக நான் மேங்கோ தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் இஷ்டமோ அந்த ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்க செஞ்சுக்கலாம். ஸோ நான் ஒரு ஹாஃப் மேங்கோ எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடவே கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 50 மில்லி மில்க்குமே சேர்த்துருக்கேன். ஸோ சுகர் உங்கள் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வேணாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ட்ரிங்க் ஒரு கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி. ஸோ செகண்ட் லேயருக்காக ப்ளூபெரிஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் அளவுக்கு ப்ளூபெரிஸ் அண்ட் சுகர் அண்ட் கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளோட செகண்ட் லேயரும் சூப்பராக செட் ஆயிடுச்சு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ தேர்ட் லேயருக்காக ஸ்ட்ராபெரிஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் அளவுக்கு ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் தேவையான அளவு சுகர் அண்ட் ஐஸ் கியூப் சேர்த்து அதையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, இதுதான் இதோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ எஸ், நம்மளோட சூப்பர் யம்மியான தபகத் ஜூஸ் ரெடி. பார்த்தீங்களா, 3 லேயரும் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு கொஞ்சம் கூட மிக்ஸ் ஆகவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த இஃப்தாருக்கெல்லாம் ஏற்ற ஒரு பர்ஃபெக்ட் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. டாடா.